Hi friends, welcome to my channel. இன்னைக்கு என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்காக கத்திரிக்காயை இப்படி நாலா கட் பண்ணி வச்சிருக்கேன். முழுசா இருக்குது கத்திரிக்காய். அப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி, ஒரு தக்காளி நல்லா பொடி-பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 7-8 பல்லு வெள்ளை வெங்காயம், ஒரு எலுமிச்சம்பழ சைஸ்க்கு புளி, கருவேப்பிலை, ஒரு 4-5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, அப்புறம் நல்லெண்ணெய், தேவையான அளவு உப்பு, தாளிக்கு தேவையான அளவு வரமிளகா, அப்புறம் வெந்தயம். நம்ம இன்னைக்கு இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காயை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்காக நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கத்திரிக்காயை போட்டு வதக்கி எடுத்துடலாம். இது எல்லா சைடும் நல்லா கலர் மாதிரி நல்லா வதங்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் ஒரு 6-7 நிமிஷம் நல்லா வதங்கியாச்சு. நீ நம்ம இதெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கத்திரிக்காயெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. நீ நம்ம இதுலேயே எண்ணெய் நிறையா இருக்குது. நம்ம இதுலேயே குழம்பு தாளிச்சுக்கலாம். எண்ணெய் ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுலேயே எனக்கு நிறைய எண்ணெய் இருக்குது, அதனால் நான் இதுலேயே குழம்பு தாளிச்சுக்கிறேன். முதல்ல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் ஜஸ்ட் ஒன்று பொரிஞ்சால் போதும், ரொம்ப கருகக்கூடாது, குழம்போட டேஸ்ட் போயிடும். வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. வரமிளகா சேர்த்துக்கலாம். அது கூடவே எடுத்து வச்சுருக்கிற பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இனி நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை அதில் சேர்த்துக்கலாம். அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறம் ஆகணும், அது வரை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். வச்சுருக்கிற புளியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் புளி ஜாஸ்தியாக இருந்துச்சு தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளியை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துட்டோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இனி நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசல்லாம் மாறி நல்லா வெந்து உடையட்டும். அது வரைக்கும் நல்லா வதங்கணும், இல்லைன்னா குழம்பு டேஸ்ட் இருக்காது. இனி நல்லா வெந்து உடையட்டும். நம்ம அதுக்கு முன்னாடி தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். துருவி வச்சுருக்கிற தேங்காய், அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி தேங்காயை அரைச்சி எடுத்துட்டோம். தக்காளி நல்லா வெந்து உடஞ்சிருச்சு. இனி நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறமா மல்லித்தூள், மிளகாத்தூள், இது காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசல்லாம் மாறணும், அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இதோட பச்சை வாசல்லாம் நல்லா மாறிடுச்சு. இனி நம்ம இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம்.
அது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். குழம்பு ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இனி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேங்காய் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குழம்புக்கு தண்ணி பத்தாது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இனி இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இனி நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய் இதில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் கத்திரிக்காயில் அந்த புளி இந்த மசாலாலாம் நல்லா பிடிக்கும். அப்போ தான் கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட குழம்பு நல்லா கொதித்து சுண்டிருச்சு. நீ ஃப்ளேம் ஆஃப் பண்ணி நீ வேறு ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.